மீது நிலைத்த நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் எல்லா சோதனைகளும் கடந்து இறைவனின் அருளை பெற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உண்மை கதையே பக்தி மீராபாய் அவர்களின் கதை. இவர்கள் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவள். ஆனால் அவள் மனம் முழுக்க பகவானின் கிருஷ்ணரையே நினைத்து வாழ்ந்தாள். சிறு வயதிலேயே ஒரு சிறிய கிருஷ்ணரின் சிலையை தனது கணவனாக ஏற்றாள். பிறகு பெரியவளான அவளது திருமணம் ஒரு ராஜாவிடம் நடந்தது. ஆனால் அவள் மனமோ கிருஷ்ணனிடமே இருந்தது. அவள் கணவன் மற்றும் மாமியார் மீராவின் பக்தியை வெறுத்தனர். இவள் ஒரு ராணி, ஏன் ராத்திரி முழுக்க கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பாடுகிறாள் என்று கேட்டு பலமுறை அவளை தடுத்தனர். ஒரு நாள் மீராவை கொலை செய்யும் நோக்கில் அவளுக்கு விஷம் கலந்த பானம் கொடுத்தனர். ஆனால் மீரா அந்த பானத்தை கிருஷ்ணரின் நாமத்தை ஜபித்து குடித்தாள். எதுவும் நடக்கவில்லை. பகவானின் அருளால் விஷம் அமுதாக மாறியது. இதனால் மக்கள் எல்லோரும் மீராவின் பக்திக்கு தலை வணங்கினர். மீரா பின்னர் கிருஷ்ணனை நோக்கி பயணம் செய்து அவரது திருவடிகளில் கலந்து விட்டார் என்பது நம்பப்படுகிறது. உண்மையான பக்திக்கு எதுவும் தடையாக முடியாது என்பதே இதன் கதை நெறி.